இயக்குனர் மையம் பாரத ராஜாவும் தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வரலாம் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது மிகப்பெரிய கூட்டம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக அங்கு திரள ஆரம்பித்திருக்கிறது. அந்த கணத்துல அங்க பாண்டியனும் பாரத ராஜா கிட்ட ஆட்டோகிராஃப் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறார். பாரத ராஜா ஒவ்வொருத்தருக்கா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி அவர் போட்ட ஒரு கையெழுத்து தன்னுடைய தலையெழுத்தை மாற்ற போது அப்படின்னு தெரியாம பாண்டியனும் தன்னுடைய நோட்டை அவர்கிட்ட நீட்டியிருக்கிறார். பாண்டியனுடைய பளிச்சென்ற முகம், அவர் பேசின அந்த மதுரை வழக்கு, இது எல்லாமே பாரத ராஜாவுக்கு இவன் தான் என்னுடைய படத்தோட ஹீரோ அப்படின்னு அவர் முடிவு கட்டி விட்டாராம். கட்டினது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பேசி கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய பாடி லாங்குவேஜையும் கவனித்து கொண்டே இருந்தாராம். இவங்க எல்லாம் திரும்பும்போது பாண்டியனை தனியாக கூப்பிட்டு என்னோட காரில் ஏறு, திரும்பி வந்துடலாம் அப்படின்னு காரில் ஏற்றி கொண்டு